ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ்ங்க. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு அருமையாக செய்யக்கூடிய ஒரு டிஷ். என்னன்னே தெரிலிங்க, ஒரு வாரமாக பார்க்காத அளவுக்கு செம்ம குளிராக இருக்குது. சரி, சுட சுட என்ன செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தம்போது, சரி சிக்கன் பிரியாணி செய்யலான்னு தாங்க ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணேன். இப்போ இந்த மழையில் போய் யார் சிக்கன் வாங்கிட்டு வருதுன்னு சொல்லி பிரிஞ்சி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு 3 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டை வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில், ரொம்ப குட்டியாக போட்டுறாதீங்க, கரைஞ்சிரும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கையளவுக்கு மீன் மேக்கர், 3 தக்காளி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகா சென்டராக கட் பண்ணது. அது கூட வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கையளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரை சூடு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பிரியாணிக்கு நீங்கள் என்னென்ன மசாலா போட்டு பொரிப்பீங்களோ அதே மசாலா திங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஸ்டார் முக் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே லைட்டாக பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கணுங்க. வணங்கணும் மீன்ஸ் உங்களுக்கே தெரியும்ல, பிரியாணிக்கு எப்படி வணக்குவோமோ அந்த அளவுக்கு போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்கு ஆகணும்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்லா வணங்கியிருந்தால் போதும், வேறு எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும்லாம் கிடையாது. நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் உண்டுடாப்பில் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை நான் கடலை எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கோங்க, அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். நான் எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டாக போட மாட்டேன், ஏன்னா அது குக்கரில் பிடிச்ச மாதிரி ஆகிடும். வெங்காயத்துக்கு அப்புறம் போட்டால் அது ஈஸி. ஸோ அதனால் உங்களுக்கு வேணுன்னா இந்த ஸ்டெப்பு முன்னாடி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட பச்சை மிளகாய் சென்டராக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 3, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கையளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் பிரிஞ்சி ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போது இது கூட நைட்டே நான் பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேங்க, அது ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் வணங்கிரட்டும், அதனால் நல்லா வணக்கி விட்டுக்குவோம் வெங்காயத்தோடு சேர்த்த மாதிரி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக, அதுவும் இந்த குளிருக்கு நீங்கள் செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாங்க இந்த டிஷ்ஷை. அதுவும் பயங்கர குளிருங்க. 1 வீக் இந்த அளவுக்குலாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, அந்தளவுக்கு குளிர். ஓகே, தக்காளி வணங்கிருச்சு. இப்போது காரத்துக்கு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், அது கூட வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி தூள் இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணுங்கிறது முன்னாடி வீடியோஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த மசாலாலாம் நல்லா வணங்கிருச்சு. ஸோ மீன் மேக்கரும் ப்ரெட் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரை பேக்கெட் கிட்ட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அரை பேக்கெட் போதுங்க, ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல. இப்போ இதையும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வரைக்குமே உப்புங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணலைங்க, நான் தண்ணி ஊற்றிட்டு மொத்தமாக உப்பு ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க சிம்மில் வச்சு. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். அதுக்காக நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு
2 to 3 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா மசாலாலாம் இறங்கிடுச்சு. ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறதுல அரிசி கழுவி பிடிச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா அரிசியை கழனி பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. மொத்தமாக சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட மீன் மேக்கர்லாம் போட்ட செம்மையான பிரிஞ்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.